வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய அதிக சத்து நிறைந்த காயாக இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லா சீசன்லையுமே முருங்கைக்காய் எளிய விலைகளில் நமக்கு கிடைக்கும். முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருங்கைக்காய், முருங்கை இலை மற்றும் முருங்கை பூ கூட அதோடைய அனைத்து பாகங்கள்லையுமே மருத்துவ பலன்கள் அதிகமாக தான் இருக்குது. நாம் இந்த பதிவில் முருங்கைக்காயை சாப்பிட்றதால என்னென்ன விதமான நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம், என்னென்ன விதமான நோய்களை சீசனாக வராமல் நம்ம அட்டாக் பண்ணி தடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருந்து தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சர்க்கரை அளவை சீராக்குகிறது முருங்கைக்காய். ரத்த சர்க்கரை அளவை சீராக்கி அதை கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் முருங்கைக்காய் முதல் நன்மை. முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் பித்தப்பையினுடைய வேலையை மேம்படுத்துறதால நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் முருங்கைக்காய் நன்மைகளை அள்ளி கொடுக்குது. அந்த வகையில் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கும். சுருக்கமாக சொல்ல முடியும்னா பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியம். செரிமானத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்காய். உடலுக்கு தேவையான நியாசின், ரிபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் B12 போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறதால செரிமான மண்டலத்தை முருங்கைக்காய் பாதுகாக்கிறது. குறிப்பாக உடல் இயக்கத்தை முருங்கைக்காய் சீராக்கி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறது. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை கியூர் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். சுவாச நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் முருங்கைக்காய் இருக்கு. முருங்கைக்காயில அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக இந்தியாவில் நிலவக்கூடிய அதிக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டு நுரையீரல்களுக்கு பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக முருங்கைக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் சி என்னும் உயிர் சத்தும் முருங்கைக்காயில் இருக்கிறதால தொற்று, ஒவ்வாமை தொடர்பான அந்த அலர்ஜி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு, அதை குணப்படுத்திக் கொள்வதற்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். சுவாச பிரச்சனைகளோட போராடுபவர்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். எலும்புகளை பலப்படுத்தும் முருங்கைக்காய். முருங்கைக்காயில கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கிறது. எலும்புகளுக்கு அதிக நன்மையை சேர்க்கிறது. எனவே எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காயில் இருக்கிறதால வாரத்தில் நீங்க ஒரு தடவையாவது எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய எலும்பு பிரச்சனைகள் நீங்கள் உங்களோட எலும்புகளை ஸ்ட்ராங் பண்ணி தடுத்துக்கலாம். எலும்புகள் சார்ந்த பலவிதமான இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோயான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்பு உருக்கி, மூட்டு வலி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நீங்கள் குணப்படுத்தி எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்வது அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கப்படும் நீங்கள் முருங்கைக்காயை எடுத்துக்கொள்ளும் போது. உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கான சிறந்த ஆதாரம் முருங்கைக்காயில் இருக்கு. அந்த வகையில் இருமல், சளி போன்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான தொற்று பாதிப்புகளை முருங்கைக்காய் சாப்பிடும் போது நீங்க கியூர் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து தான் உங்களுக்கு இம்யூன் பவரை கொடுக்குது. அதுதான் இந்த நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இதயம் தொடர்பான உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கும் முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிடும். ஸோ ஹை பிபி, அதாவது ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களாம் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்த சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே வராமல் தடுத்து ஆரோக்கியமாக நம்மளுடைய உடலை பாதுகாப்பதற்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்தும் முருங்கைக்காய். ஆன்டிபயாட்டிக் ஏஜென்ட்டாக முருங்கைக்காய் செயல்படுறதால ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கு. இதனால ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு மேம்படும். அதாவது ரத்த தரத்தை பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் எந்த விதமான இம்பியூரிட்டிஸும் இல்லாம ரத்தத்தை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்காக ரத்தம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கு முருங்கைக்காய் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். சருமத்திற்கு நல்லது நீங்க முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது. முருங்கைக்காய் பூஞ்சை தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. நீங்க முருங்கை இலையை காய வச்சு அதை பொடியாக்கி முகத்தில் அப்ளை செஞ்சீங்க அப்படின்னாலே முகப்பரு, வெயிலில் உங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய கருமை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அதோடு ஃபேஷியல் செய்த ஒரு மாதிரியான பொலிவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய சருமம் எந்த விதமான வெட்டுக்காயங்கள், முகப்பொருட்கள், இது மாதிரி முக சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் பொலிவோட ஷைனிங்காக இருக்கிறதுக்கு, சருமத்திற்கு நல்ல வகையில் நீங்கள் ஆரோக்கியம் சேர்ப்பதற்கு முருங்கைக்காயை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பிரச்சனைகள் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா தொடர்ந்து முருங்கைக்காய் சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. முருங்கை பட்டை, முருங்கை இலை, அதாவது முருங்கை கீரை, முருங்கை பூ என அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். அதையும் நீங்க உங்களுடைய உணவுகளில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணும்.
இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பொதுவாக உங்களுடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து உங்களுடைய உடலை ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடியது முருங்கைக்காய். ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்காய் சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவிலையும் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.